ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். கன்னிராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் வசதி வாய்ப்பில் நீங்கள் உச்சம் தொட போகிறீங்க. அந்த நேரங்காலம் வந்துருச்சு. சரியா? ராசிக்கு 2 குடைவன் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. ராசிக்கு 9 குடைவனும் சுக்கிரன் கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு. 2 9 கூட சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு வருவார், சிம்மத்தை அடுத்து ராசிக்கு வருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அடுத்தடுத்து மிதுனத்தில் இருக்கிறார், அடுத்தது குரு கூட சேர்ந்து இருப்பார். ஸோ சுக்கிரன் கேது கூட சேர்ந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால வேறு செலவு இருந்தாலுமே நல்லாயிருக்கும். பொதுவாக கன்னிராசிக்கு வசதி வாய்ப்பு, குடும்பம், வருமானம் இது நல்லபடியாக இருக்கணும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வருமானம் நல்லா இருக்கணும். வருமானங்கிறது என்ன? உத்தியோகத்தின் மூலிமா தான் வருமானம் வரும். அடுத்து வசதி வாய்ப்பு, அது எப்படின்னா தொழில் வியாபாரத்தில் கூட வரலாம். 9ஆம் இடங்கிறது ஒரு பெரிய வெற்றியை குறிக்கும். ஒரு ராசிக்கு 2ஆம் இடம் 9ஆம் இடம் 2 9 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது, ஜனன ஜாதகத்தை நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவங்களுக்கு குடும்பம், வருமானம், வசதி வாய்ப்பு நல்லாயிருக்கும். அதில் உச்சம் தொடுவாங்க. அவங்க செய்கிற ஈடுபடுற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு புதனையும் பார்க்கணும், ராசிநாதனும் பார்க்கணும். புதனும் நல்ல நிலைமையில் இருந்து சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க நல்ல நிலைமைக்கு போவாங்க. அது குறிப்பாக கன்னிராசியில் சில லக்கணங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா நேர்களே? ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனும் புதனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த லட்சுமி நாராயண யோகமும் அந்த ஸ்ரீபதி யோகமும் பரிபூர்ணமாக வேலை செய்யும். சரியா நேர்களே? அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ, வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். சரியா நேர்களே? உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, நீங்கள் உத்தரமோ சித்திரையோ அஸ்தமோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, வயசானவங்கள் நடக்கும். அப்படி சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, இந்த காரியத்தை மட்டும் பண்ணுங்கள். சார், என் கையில் காசு இருக்கணும், பேர் புகழ் இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கணும், இதில் நான் என்றைக்கும் பின்வாங்கக்கூடாது, இதில் எதுவும் நான் பின்னடைவை சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள். நான் ராசிக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு லக்கணம் தெரியாது. இன்றைக்கி எல்லாருமே புது வெளியில் ராசியை வச்சு தான் பலன்கள் கேட்குறாங்க, ராசி பலன்கள். லக்கணம் நிறைய பேருக்கு தெரியாது. லக்கணம் தெரிந்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், நான் கன்னி ராசி, மிதுன லக்கணம், நான் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், என்றைக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன். அந்த தெய்வத்தை அன்றைக்கி போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த வழிபாடு அந்த ஓரையில் பண்ணணும். சரியா நேர்களே? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் கன்னி ராசி, மிதுன லக்கணம், கன்னிராசி மிதுன லக்கணத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், வசதி வாய்ப்பு, கையில் காசு பணம் அதிகமாக இருக்கணும்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை, சரியா, வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயரை போய் கும்பிடணும். இவ்வளோதான். வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ துளசியோ நெய்யோ சாத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடணும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிக்கு 5 9 குடைவன் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். 2ஆம் அதிபதியும் கும்பிடலாம். சரியா? அம்மன் வழிபாட்டையும் பண்ணலாம். மிதுன ராசி நேயர்கள் மிதுன லக்கணத்தை பிறந்தவங்க அம்மன் லக்கணத்தையும் பண்ணலாம். இது மாதிரி தகவலும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரியா? லக்கணத்துக்கு அந்த 2 11 இது ரொம்ப முக்கியம். 2 5 9 11 இது ரொம்ப முக்கியங்க. இதுதான் மகாதன யோகம் அப்படிங்கும். தனஸ்தானம், பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம். அது குறிப்பாக ராசிக்கு வசதி வாய்ப்பு, வருமானம் அப்படிங்கிறது 2 11 ரொம்ப முக்கியம். சரியா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். கவனமாக கேளுங்க. அதுபோல் நட்சத்திரத்துக்கும் சில வழிபாடை சொல்கிறேன். 3 நட்சத்திரத்துக்குமே சில வழிபாடை சொல்கிறேன், பலன்களையும் சொல்கிறேன். இப்போ நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு நல்லா தான் இருக்குது. ராசிக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. கர்மம் காரியம் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், கணக்கு வழக்கு நல்லாயிருக்கும், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சிஸ்டர் ரிலேட்டடாக வேலையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும், தாய் அன்பு நல்லாயிருக்கும், தாய் வழி சீதனை நல்லாயிருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஜூலை 30 வரைக்கும் புதன் 10ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. 10ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்குது, மிகச்சிறப்பு. சரியா? சொந்த வீட்லேயும் ஞான வீட்டில் இருக்கிறனால அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பீங்க. சரியா நேர்களே? புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் புதன். புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அந்த புதன் ராசிநாதன் 1க்கும் 4க்கும் உடையவன். புதனை பற்றி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். கன்னி ராசிக்கு புதன் எப்போல்லாம் வழிமாடுறாரோ அப்போ நீங்கள் மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சரியா? எந்த சோர்வும் இருக்காது. எந்த ஒரு காரியத்தையும் நல்லா பண்ணுவீங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும், தொழில் நல்லபடியாக அமையும். திறமைக்கற்ற தொழிலில் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. பேச்சில் வல்லராக இருக்கிறீங்க. பேசி பிழைக்கிறவங்க நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், திரைப்பட பாடகர்கள், பின்னணி குடம் கொடுக்குறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பிரதிவாதத்தை கலந்துக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், யூடியூப் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். எழுத்து வன்மை நல்லாயிருக்கும். எழுத்துங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்குலாம் வசதி வாய்ப்பு, வருமானம் நல்லாயிருக்கும். உச்சம் தொடுவார்கள். வசதி வாய்ப்பு வருமானத்தில் உச்சம் தொடுறவங்க இந்த எழுத்து வேலையில் இருக்கிறவங்க, கிளிக்கர் ஷாப்பில் இருக்கிறவங்க,
கணிதம் சம்மந்தப்பட்டத்தில் இருக்கிறவங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சிற்பக்கலை, வானசாஸ்திரம், சாஸ்திர சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, ஓவியம் வரைகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தர்க்கவாதங்களை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இவங்களுக்குலாம் தாராளமான பண நடமாட்டம் இருக்கும். கையில் கேஷ் ஃப்ளோ வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இதை பற்றி தான் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தெய்வத்தையும் வழிபாடு சொல்கிறேன். நல்லா இருப்பீங்க, உண்மையுள்ளவளாக இருப்பீங்க எல்லாத்துக்கும். சரியா? நல்ல தொழில் பண்ணுற இடத்துல வேலைக்காரங்க நல்ல விசுவாசமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசிக்கு 2 குடைவன் யார் அப்படின்னா, ராசியை வச்சே சொல்கிறேன். லக்கணம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு தனியாக சொல்லிடுறேன். ராசிங்கிறது ரொம்ப முக்கியம். மனமுடல் ராசிக்கு வந்து எப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. ஏன்னா ராசியில் தானே சந்திரன் இருக்கிறாரு. இப்போ வந்து 2 சுக்கிரன் 11 யார் சார் அப்படின்னா சந்திரன், சுக்கிரன் சந்திரன். இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வந்து வருமானம், வசதி வாய்ப்பை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் சந்திரன் தான். ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபம், பெரிய லாபம், ப்ராஃபிட், பெனிஃபிட். அதாவது பெனிஃபிட்டுங்கிறது வேறு, ப்ராஃபிட்டுங்கிறது வேறு. பெனிஃபிட்டுங்கிறது என்ன? கிடைக்கிற லாபங்கள், கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்னு என்ன, கிடைக்கிற பயன்கள். ப்ராஃபிட்டுங்கிறது வந்து தொகை. சரியா? பெரிய விஷயம். சரியா? மாதம் எடுக்கிறது தான் பெரிய ப்ராஃபிட். அதாவது ஒரு காரியம் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? நினச்சி சுமக்கக்கூடாது, ஈஸியாக அடிச்சுட்டு போகணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறைய சம்பாதிக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் சம்பாதிக்கிறாங்க. சரியா? சின்ன இன்வால்மெண்ட்டு தான் இருக்கும், ஆனால் பெரிய ப்ராஃபிட் இருக்கும். சின்ன முதலீடு தான் இருக்கும், பெரிய ப்ராஃபிட் இருக்கும். அப்படிலாம் நிறைய தொழில் இருக்குது, வியாபாரம் இருக்குது. சட்டத்துக்கு உட்பட்டு நான் சொல்கிற விஷயமெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான். சட்டத்துக்கு விரோதமாக செய்கிறவங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. அவங்களாம் இந்த வீடியோ கேட்க வேண்டாம், தவிர்த்துருங்க. நியாய தர்ம சட்டத்துக்கு உட்பட்டு, இறையாண்மைக்கு உட்பட்டு, தெய்வ நம்பிக்கை உட்பட்டு நல்ல ஒரு காரியத்துக்காக செய்கிற வேலைகள் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு வந்து சந்திரனும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. 2 குடையவன் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி. வருமானம் குடும்பத்துக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் குடும்பம், வருமானம், லாபம் இந்த 3ஐயும் கோயின்சைட் பண்ணி தான் பேச போகிறேன். இந்த 3ஐயும் சேர்த்து தான் பேச போகிறேன். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. கணவன் மணி 2 பேத்துக்குமே நல்லபடியாக வருமானம் வரும். 2 குடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுபோக வந்து 11 குடையம் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. ராசிக்கு 4, 7 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு நல்ல வருமானம் வரும், லாபம் இருக்கும். கணவன் மனைவியால் நல்ல லாபம் இருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே சனி குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்டெகிரேஷன் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கிட்ட ஒருங்கிணைஞ்சு போவீங்க. நண்பர்கள், பங்காளிகள், அக்கம் பக்கம் இவங்களால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ வருமானம் வந்து நல்லா இருக்கும். வருமானத்தினால் வசதி வாய்ப்பு கூடும். நல்ல ஒரு உச்சம் தொடுவீங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. இதுக்கு என்ன சார் செய்யணும் கன்னி ராசிக்காரங்க? சார் எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்கு நான் நிறைய பணம் கொடுக்கணும், கொடுத்தப்போ லாபமும் சம்பாதிக்கணும், நான் பேங்கில் பணம் போடணும், இல்லைனா நகை நட்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும். இதெல்லாம் ஒரே நாளில் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். ஒரு 5 வருஷம் பணம் சேர்த்து சேமித்தோம்னா ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு 3 சென்ட் வாங்கலாம். அங்கிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பணத்தை சேர்த்தோம்னா வீடு கட்டலாம். நமக்கு தேவையான வீடு ஒரு எத்தனை சதுரடி, ஒரு 400-500 சதுரடி கட்டினாலே போதும், ஒரு குடும்பம் இருக்கலாம். ஒரு 450 சதுரடி கட்டினாலே ஒரு குடும்பம் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். சரியா? அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வாழணும். பிளான் போட்டு வீடு கட்டி நல்லபடியாக இருக்கலாம். இப்படித்தான் பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்கலாம் வாழ்க்கையில் முன்னேறாங்க. நான் வீடியோ போடுறதே வந்து இந்த பிலோ ஆவரேஜ்காரங்களுக்கு தான் வீடியோ போடுவேன். எபோ ஆவரேஜ் வந்து எப்படினாலும் போயிடுவாங்க. இஎம்ஐ, லோனு, லொட்டு லொஸ்க்குன்னு வாங்கிட்டு எப்படியோ போயிடுவாங்க. எபோ ஆவரேஜ் வந்து அவங்களும் அப்படியே போயிடுவாங்க. ஸோ இந்த ஆவரேஜ், எபோ ஆவரேஜ் எப்படினாலும் கரையேறிடுவாங்க. இந்த பிலோ ஆவரேஜ் இருக்கிறாங்களே இவங்க தான் சங்கடப்படுவாங்க. ஒத்திக்கு வீடு வாங்குறது, இப்போ லீஸுக்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அதில் பிஸ்னஸ் பண்ணுறது, இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மக்களுக்காக தான் இப்போ நான் வீடியோ மேக்ஸிமம் போடுவேன். அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் பலன்களே கொடுப்பேன். அவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல காரமாக இருக்குது. சரியா நேர்களே? ஸோ வீடுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து வருமானம் நிலச்சி இருக்கணும். தொடர்ந்து வருமானம் வரணும். தொடர்ந்து வருமானம் வந்தால் தான் லாபத்தை வந்து எடுக்க முடியும். சில பேர் பாருங்கள் 6 மாதம் வேலைக்கு போவான், 6 மாதத்துக்கு வேலைக்கு போக மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான்? இருக்கிறத வச்சு தான் திம்பான். 6 மாதம் சம்பாதிச்சு வச்சு அதை வச்சு அப்படியே காலத்தை கடத்துவாங்க. அதுவும் இந்த தனியார் துறையிலலாம் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்ச இந்த மெட்ராஸ்லலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டெலாம் சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. பில்டிங் ப்ரொமோட்டராக இருப்பாங்க, பிளாட் ப்ரொமோட்டராக இருப்பாங்க. வீடு விட்டால் தான் அவனுக்கு சம்பளம் கொடுப்பேமாங்க. அங்கே அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை பார்க்குறவன், சைட் இன்ஜினியராக இருக்கிறவன், மற்றவங்க போனவங்க வந்தவங்க, ஸ்டோர் கீப்பர், இவனுக்குலாம் சம்பளமே கிடைக்காது. ஏதோ அங்கே இருக்கிறத எடுத்துக்கிட்டு அவங்க இப்படி காலத்தை கடத்துவாங்க. திருநெல்வேலி இல்லை நாகர்கோவிலேருந்து வந்திருப்பாங்க, மெட்ராஸில் தங்கி அந்த மேன்ஷனில் தங்கியிருப்பாங்க, கெஸ்ட் ஹவுஸில், கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில். சம்பளம் ஒழுங்காக போட மாட்டாங்க. சரியா? மாதம் தான் போகும், சம்பளம் வராது. இப்படி நிறைய இருக்குது. இது இப்போ இருந்து இல்லை, 2010 இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 2010 அந்த டயத்தில் ஒரு பூமுக்கு கீழே விழுந்துருச்சு. இந்திய பொருளாதாரம் வந்து சரிவாயிருச்சு. அமெரிக்கா பொருளாதாரம் விழுந்ததுனால சரியாக சம்பளம் போடாமல் நிறைய கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பினாங்க ப்ரைவேட்டில். அப்போ இருந்து கிட்டத்தட்ட 15-16 வருஷமாக இந்த கூத்து இருக்குது. இன்னும் இருக்குது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவனுக்கு தான் மணி அடித்தா காசு. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே இப்படி தான் இருக்கிறாங்க. 100க்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் 70% இப்படி தான் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்களும். சில பேர் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போய் ஏதோ நிலையான சம்பளம் வருது அவங்களுக்கு. ஆனால் ஐடி கம்பெனி போயிட்டோம்னா நைட்டு பகல் போட்டு கசக்கி பிழிஞ்சு எடுத்துருவாங்க.
மற்ற தனியார் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சம்பளம் வந்து ஊர்ஜிதம் கிடையாது. மாதம் ஆனால் சம்பளம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. 3 மாத சம்பளத்தை மொத்தமாக கொடுப்பானுங்க. அதுலேயும் பார்ட்டு தான் போடுவாங்க, மீது அப்புறம் போடுறேம்பாங்க, எப்படியோ போட்டுட்ருப்பானுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். இவங்க வந்து நான் சொன்ன வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும், வருமானம் வரும். எப்படியோ கம்பெனியில் சம்பளம் போடுவானுங்க. நமக்கு வந்து பெரிய விஷயமாயிரும். எப்போ நீங்கள் எனக்கு இன்க்ரிமெண்ட் கூட போட வேண்டாயா, சம்பளத்தை ஒழுங்காக போடியா. சம்பளத்தை வந்து மாதத்தில் ஒரு 10 நாளுக்குள்ளே போட்டுரு, 10ஆம் தேதிக்குள்ளே போட்டாலே போதும். என் வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், என் வீட்டு செலவு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் வந்தாலே போதும். இவங்க எதுக்கு திரும்ப அந்த லேட்டாக சம்பளத்தை போடுறாங்க? அதில் காரணம் இருக்குது. அப்போ தான் அவன் இன்க்ரிமெண்ட் கேட்க மாட்டான், போனஸ் கேட்க மாட்டான், சம்பளம் வந்தாலே போதும்னு கையை கட்டிட்டு நிற்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், விழிச்சுக்கணும், கொஞ்சம் வயசுலேயே விழிச்சுக்கணும். இந்த வீடியோ கேட்குறவங்கலாம், இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க, யூடியூப்பை பார்க்குறவங்க, ரீல்ஸ் போடுறவங்கலாம் என்ன பண்ணணும், அம்மா அப்பா சம்பாதிக்காங்கன்னு அப்படியே அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஒரு 25 வயசுக்குள்ளே வந்து நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு தேடிடுங்க. உள்ளூர்லேயும் நல்ல வேலை தேடுங்க, நிரந்தரமான வேலையை. இல்லைனா கவர்மெண்ட் வேலைக்கு போயிருங்க, இல்லைனா வெளிநாட்டுக்கு ஓடி போயிருங்க. 25 வயசு போய் ஒரு 35-40 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்துட்டிங்கன்னா பணத்தை சேர்த்து நிம்மதியாக இருக்கலாம். இந்த உள்ளூருக்குள்ளே வேலைக்கு போகிறேன், மாத சம்பளத்துக்கு போகிறேன்னு சொன்னால் லாக் ஆகிடுவீங்க. கொஞ்ச நாளில் லாக் ஆகிடுவீங்க. வாழ்க்கை கஷ்டமாயிரும். கல்யாணம் ஆயிரும், குழந்தை குட்டி ஆயிரும், ஒன்றுக்கு 2 குழந்தையாயிரும், கஷ்டப்படுவீங்க. இது உண்மை, இயற்கை, நிதர்சனம், யதார்த்தம். சரியா? நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் இதை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகங்கள் வருது. சார், என் புருஷன் ஐடியில் வேலை பார்த்தாரு, 2 குழந்தை இருக்குது, நிறைய இஎம்ஐ கடை வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், இப்போ வீட்டுக்கு அவரை போக சொல்லிட்டாங்க, கம்பெனியில் 40 வயசுக்கு மேலே ஆச்சு, நீ இனிமேல் லாய்க்கப்பட மாட்டேன், நான் உங்கள்கிட்ட உள்ள சக்கையெல்லாம் சாரை எடுத்தாச்சு, சக்கை தான் உங்கள்கிட்ட இருக்குது, அனுப்பிட்டாங்க, இப்போ நான் என்ன சார் பண்ணுவேன், பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நிறைய தாய்மார்கள் வந்து ஜாதகம் அனுப்புகிறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா அந்த வீட்டுக்காரனுக்கு வந்து நேரம் சரி இருக்காது, தசாபுத்தி சரி இருக்காது, வேலை பார்க்குறதுலேருந்து அனுப்பிவிட்ருவாங்க. இதுதான் உண்மை. சரியா? ஏன்னா நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் ராசி பலன் சொல்கிறது கிடையாது. பொது ஜோடத்தில் ஜாதகம் பார்க்குறேன். தனிப்பட்ட மனிதனோட ஜாதகம் பார்க்கும்போது தெரியுது நமக்கு. அது குறிப்பாக இந்த ப்ரைவேட்டில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, மற்ற இடத்துல வேலை பார்க்குறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. டாக்டர் வேலை பார்க்குறவங்களாம் பாதிக்கப்பட மாட்டான். ஒன்று கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம், இல்லை ப்ரைவேட்டில் கிளினிக் வச்சுட்டு தப்பிச்சிருவாங்க. இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்க கூட எங்கிட்டாச்சும் அங்கிட்டு ஓடிடுவாங்க. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க என்னன்னா, நிறைய சம்பளம் வாங்கிட்டு ஒரு லெவல் ஸ்டேட்டஸில் வாழ்ந்துட்டு கீழே போக மனசு வராது. 2 லட்சம் சம்பளம் வாங்கின போய் 50,000க்கு ஒருத்தர்கிட்ட போய் கையிட்டு நிற்க மாட்டான். அதுலேயும் மனசு உடஞ்சி போயிடும் அவனுக்கு. அவன் அந்த லெவலை விட்டு கீழே வர மாட்டான். இப்படியே நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சலாகி வீட்டில் சண்டை, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை, இப்படியே போயிட்டுருக்கு. இது நிறைய பேர் வீட்டில் நடக்குது. சரியா? இதுதான் வந்து இதெல்லாம் இந்த மிடில் கிளாஸில் நடக்கிறது. இவங்களாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற அமைப்பை செய்யணும். இவங்கெல்லாம் கன்னிராசியில் பிறந்தீங்கன்னா, முதல் ராசிக்கு சொல்கிறேன், அடுத்த நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கூச்சப்படாமல் கேளுங்க. பிரச்சனையை சொல்லிடணும், பிரச்சனையை கரெக்டாக சொல்லணும். நான் அஸ்த நட்சத்திரம், நான் இனிமேல் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அஸ்த நட்சத்திரத்துக்கெல்லாம் இப்படி இருக்கும்லாம் பதில் யாராலும் சொல்ல முடியாது, ஆண்டவனால தான் சொல்ல முடியும். நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், கன்னிராசி. நான் வந்து ரிஷப லக்கணம். எனக்கு வந்து இப்போ குரு திசை நடக்கு, குரு திசையில் வந்து செவ்வாய் புத்தி நடக்கு, எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்லிடலாம். சரியா? இப்படி கேட்கணும், தெளிவாக கேட்கணும். கேட்குற கேள்விக்கு பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும். எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, வைக்கிறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஜோசியரை பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை பாருங்கள். சரி, அக்கம் பக்கத்தில் இருக்க நல்ல ஜோசியரை காட்டி எனக்கு என்ன நடக்குது சார், அடுத்து எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக போகும். சும்மா இந்த யூடியூப்பில் கேட்குறது, பேப்பரில் பார்க்குறது, டிவியில் கேட்குறதெல்லாம் நாலு முழுதும் போகும். நிறைய பேர் நான் சொல்கிற அளவு கூட சொல்ல மாட்டாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க, மூடி மறைப்பாங்க. சரியா நேர்களே? நான் அந்த ராசிக்கு தான் சொல்கிறேன். லக்கணத்துக்கு வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன்களையும் சொல்லுவேன். உங்கள் பிரச்சனையும் கேளுங்க. ரைட்டு. இப்போ வந்து வசதி வாய்ப்பு நல்லா இருக்கணும், வருமானம் நீடித்த வருமானம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுக்கிரனை தான் வழிபாடு பண்ணணும். சரியா? சுக்கிரனை வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8-9 வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடணும். பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க. சரியா? மல்லிகைப்பூ போடுங்க, துளசி போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, குங்குமம் போடுங்க, மஞ்சள் போடுங்க, பன்னீர் ஒரு சொட்டு ஊற்றுங்க. இதை மட்டும் செய்யுங்க. வேப்பலை போடக்கூடாது, வில்வம் போடக்கூடாது, விபூதி போடக்கூடாது. நான் சொன்ன பொருட்களை மட்டும் போட்டு மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள். அது சமஸ்கிர நாமம் இருக்குது, அதையும் நான் அனுப்புகிறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. மகாலட்சுமி மந்திரம் இருக்குது, நிறையா இருக்குது. அதில் ஏதோ 1-2 அனுப்புகிறேன். இல்லைன்னா மகாலட்சுமி தாயை மனதார கும்பிடுங்க. அன்னை ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவலட்சுமி போட்டி, சௌபாகலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, நாராயண நாயகி, மகாலட்சுமி போட்டி கும்பிடுங்க. அடுத்து ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை உள்ளே கும்பிடலாம். சரியா? ஆடி வெள்ளி அம்மனுக்கு உள்ளது. அம்மனாலே என்ன சக்தி வடிவம் தான். மகாலட்சுமி அம்மன் தான். சரியா? தாயார். சக்தியை வந்து அம்மனுங்கிறோம், அம்பாள் சந்நிதிமோ. இங்கே வந்து தாயாருமோ. ரெண்டும் ஒன்று தான். அம்மாவும் ஒன்று தான், தாயும் ஒன்று தான். அதனால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம், மிகச்சிறப்பாக இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போகலாம். சரியா நேரில் பெருமாள் கோவிலில் போய்
தாயாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து 11 கூடையவன் சந்திரன். சந்திரன் வந்து வளர்பிறை தேவியருக்கு உட்பட்டவன். இப்போ வளர்பிறை பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை போயிட்டு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திர வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சந்திர வழிபாடு அதிகப்படுத்திக்கணும் என்ன சார் செய்யணும்? அம்மன் கோயில் கடைக்கு வர போகணும். வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை போகலாம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறுக்கு போனீங்கன்னா லாபம் இருக்கும். அது நான் சம்பாதிக்கிறேன் சார், குடும்பத்துக்கு கொடுக்குறேன், ஆனால் செலவாகிடுது, ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் போயிடுது, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன போட தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பணத்தை சேமிக்க முடியலன்னா சந்திரனுடைய அனுக்கிரம் இருக்கணும். சந்திர அனுக்கிரம் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அம்மன் கோயிலுக்கு போகணும். அதுபோல் பசுமாட்டுக்கு திங்கக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும்னா பச்சரிசி சாதம் கொடுங்க, அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு கொடுங்க. சக்கரை பொங்கலாகவும் கொடுக்கலாம், ஆனால் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், வீட்டில் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், சாதம் இருக்குல்ல, சுடு சாதத்தை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு நாட்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு பசுமாட்டு கொடுத்துருங்க. இனிப்பும் பச்சரிசியும் போகணும், அவ்வளோதான். பச்சரிசி சாதம் கொஞ்சம் போல் வைங்க, கொஞ்சம் போல் மாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். பச்சரிசி சாதத்தை கொஞ்சம் அப்படியே ஒரு உருண்டை வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரையை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி பசுமாட்டுக்கு வாழையில கொடுத்துருங்க, சரியா? இல்லைனா உருட்டி அதை கட்டி கொடுத்தீங்கன்னா கையிலேயே சாப்பிடும். சில மாட்டுக்கு நம்ம கையில் வாங்கியே சாப்பிடும். இப்போ நானும் அப்படி தான் கொடுக்கேன், கையால் தான் கொடுக்குறேன். அதெல்லாம் முட்டாது, சரியா? அது யாரை முட்டணுமோ அவனை தான் முட்டும். சார் எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல வச்சுருங்க, ஒரு இலையை வச்சுருங்க, சரி? அரச இலையோ வாழை இலையோ ஒரு இலை மேலே வச்சுட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிறோம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வழிபாடு, இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். கன்னிராசியில் ராசிக்கு இது தான் மகாலட்சுமி வழிபாடு அல்லது அம்மன் வழிபாடு. திங்கக்கிழமை பசுமாட்டுக்கு பச்சரிசியும் நாட்டு சக்கரையும் கலந்து பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நிலையான வருமானம் வரும், லாபம் நல்லபடியாக இருக்கும், வசதி வாய்ப்புகள் கூடும், நல்ல ஒரு உச்சம் தொடுவீங்க, நல்லாயிருக்கும். உச்சம்னா உடனே பெரிய கோடீஸ்வரன் ஆயிட மாட்டீங்க, அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருப்பீங்க. 1000 வாங்குறவங்க கூடுதல் 1000 வாங்குவீங்க, லட்சம் வாங்குறவங்க கூடுதல் சில லட்சங்களை வாங்கி, கோடிகளை வாங்குறவங்க கூடுதல் கோடிகளை வாங்குவீங்க, அவ்வளோதான், சரியா? எல்லாத்துக்குமே இங்கே பலன் சொல்கிறேன் நான், சரியா நேர்களே? சாமானியப்பட்ட மக்களுக்கும் இருக்குது, கோடீஸ்வரனுக்கும் பலன் சொல்லலாம், எல்லாத்துக்கும் கிரக அமைப்பு ஒன்று தான், ரைட்டு? இப்போ வந்து வேறு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நட்சத்திரத்துக்கு அடுத்து இப்போ உத்தர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்னா அம்மன் வழிபாடு தான் பண்ணணும். பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரணும், சரியா? அம்மன் வழிபாடு பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அம்மன் வழிபாடு பண்ணணும். தாயை மதிக்கணும், தாய் சாணத்தில் இருக்கிறவங்க சித்தி பெரியம்மா இவங்களை மதிக்கணும், அத்தையை மதிக்கணும், இவங்களுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணணும். பெண்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். அது போக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கணும், சரியா? சின்ன குழந்தைகளுக்கு நல்லா பிஸ்கட்டு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா வருமானம் நல்லா வரும். அடுத்து அஸ்த நட்சத்திரம், இவங்க என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானை கும்பிடணும், சரியா? முருகப்பெருமானை கும்பிடணும், முருகன் கோயிலுக்கு அது கூட போயிட்டு வரணும். பசுமாட்டுக்கு வந்து திங்கக்கிழமை தோரம்பருப்பு சாதம் கொடுக்கணும், சரியா? பசுமாட்டுக்கு வந்து தோரம்பருப்பு சாதம், தோரம்பருப்பு சாம்பார் வச்சு அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது. அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா வந்து இவங்களும் வந்து பத்திரகாளி அம்மனை கும்பிடணும், சரியா? அம்மனை கும்பிடணும், பத்திரகாளி அம்மன், காளி அம்மனை கும்பிடணும், சரியா? பசுமாட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உளுந்த வடை கொடுக்கலாம் அல்லது உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கலாம், சரியா? பசுமாட்டுக்கு வந்து உளுந்த வடை உளுந்தம்பருப்பு சாதம் வந்து சித்திரை நட்சத்திரம் கொடுக்கலாம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அம்மனை கும்பிடணும், பத்திரகாளி அம்மன், காளி அம்மன், பிருத்திரங்கா தேவி, ஒரு உக்கிரமான அம்மனை கும்பிடணும், ஆக்ரோஷமான அம்மனை கும்பிடணும், நாக்க நின்றுட்டு கையில் சூலாத்தோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அம்மனை கும்பிடுறது சித்திரை நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வருமானம் வரும், வீட்டில் அமைதி இருக்கும், வருமானம் வீட்டில் தங்கும். வருமானம் வீட்டில் தங்கினா தான் சேவிங்ஸ் ஆகும், சரியா? வருமானம் 50,000 சம்பாதிக்கிறேன் சார், 50,000த்தில் 30,000 போய் மீதி 20,000 இருக்குது அப்படின்னா தான் தங்குன்னு அர்த்தம். வருமானம் வந்து வீட்டில் தங்கும், ரீட்டைன் ஆகுது, அதை வச்சு தான் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். பேங்கில் போடுறது, சேவிங்ஸ் பண்ணுறது, எதனாச்சும் இடம் மன வீடு வாங்குறது, இப்படி போகும். இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. நிறையா சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். இதை மட்டும் செய்யுங்க போதும், இதிலே பலன்கள் இருக்குது, சரியா நேர்களே? இதிலே பலன்கள் இருக்குது. நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கண்ணாப்பண்ணான்னு செய்யணும் கிடையாது, சுருக்கமாக செய்யுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்யுங்க, நல்ல பலன்கள் வரும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு சில விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீச் இருக்கும், சரியா? அது நல்ல ரீச்சாகவே அமையட்டும் என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். ஸோ இப்போ ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். லக்கணம் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கும் உண்டான அந்த வழிபாடும் பரிகாரம் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நல்லதே நடக்கட்டும். வீடியோ ரொம்ப வளர்க்கலை, சரியா? சுருக்கமாக தான் சொன்னேன். சப்ஜெக்ட் இதுதான். இதில் வந்து 3 விஷயம் தான் பேசியிருக்கேன். குடும்பம், வருமானம், லாபம், இந்த 3 நல்லபடியாக சீராக இருக்கிறதுக்கு இந்த வழிபாடை, இந்த தெய்வத்தை இந்த கிழமையெல்லாம் இப்படி கும்பிடுங்க. அதுபோக பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள் நேர்களே. ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமான கிரகங்கள் எதுனா சுக்கிரன், சந்திரன், அம்மன், லக்ஷ்மி, இந்த 2 கிரகங்கள் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வருமானத்தையும் குடும்ப அமைதியும் லாபத்தையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். ராசிக்கு மட்டும் இது, கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 50% நிற்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன்
கன்னிராசி நேர்களுக்கு உத்தரம் சித்திரை அஸ்த நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். உச்சம் தொட பொறியீர்கள். வசதி வாய்ப்பு பெருக போகிறது. வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து வளங்கள் நிலைகளை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நேர்ந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.